ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். மணலேக்கர் பேஜிலே டயரிக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம், சவுதி அரேபியால இருக்கிற நண்பர்களுக்கு மாத்திரமே அது சப்போர்ட் ஆகும். பட் மக்க நாட்டில இருக்கிற நண்பர்கள் இந்த வீடியோஸை நீங்க பார்த்தீங்கன்னு தயவு செய்து உங்களோட Facebookல நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஷேர் பண்றதுல எதுவும் குறைஞ்சிடாது. அதே மாதிரி நம்ம காசு கீசு கொடுத்து நம்ம ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பட் நம்ம ஷேர் பண்றதுல வந்துட்டு ஒரு ஷேரிங் பண்ணோம்னா, பட் உங்களோட Facebookல வந்துட்டு எத்தனை ஆயிரம் பேர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஆட்ல இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அதே மாரி உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், அதே மாரி உங்க குடும்பத்தில யாராவது சவுதி அரேபியால இருப்பாங்கன்னு சொன்னா, பட் இந்த வீடியோஸ அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா, அவங்களும் தெரியாத விஷயங்கள தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு நெறைய இருக்குது. அதனால தான் ஷேர் பண்ண சொன்னேன். ஷேர் பண்ணிருங்க. இப்ப நம்ம பார்க்கலாம் வந்துட்டு, இப்ப நெறைய நண்பர்கள் வந்துட்டு சவுதி அரேபியால இருக்கிறாங்க. அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா நண்பர்கள், சவுதி அரேபியால ஏகப்பட்ட நண்பர்கள் தமிழ் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. பட் இவங்க சிலவங்க டிரைவிங் செய்றாங்க, சிலவங்க கம்பெனில வேலை செய்றாங்க, சிலவங்க வந்துட்டு இப்ப பிரைவேட்டா ஏதாவது ஒரு வேலையில இருக்கிறாங்க வந்துட்டு எல்லார் கையிலயும் இக்காம இருக்கும். சரிங்களா? பட் இந்த டிரைவிங் செய்யும் நண்பர்கள் வந்துட்டு சில நண்பர்கள் என்ன செய்வாங்க, சில சில தப்புகள் செய்வாங்க. ரோட்ல வந்துட்டு ஸ்பீட் கேமரா பாடும். அதே மாரி சிக்னல் பாய்வாங்க. அதே மாரி நோர் பார்க்கில நிப்பாங்க. அதே மாரி சிலவங்க வந்துட்டு பெல்ட் போடாமலுக்கு போயிட்டு அவங்களுக்கே தெரியாம போலீஸால எழுதியிருப்பாங்க. இப்படியான விஷயங்கள் வந்துட்டு உங்களுடைய இக்காமாவுலயோ அல்லது வந்துட்டு அந்த வண்டிக்கு வந்துட்டு இதாயிரும். அதாவது அ அது சவுதி பாஷையில சொல்லப்போனால் முக்காலஃபா. அதாவது நீங்க வந்து அந்த குற்றம் செய்தீங்கன்னு குற்றத்துக்கான வரிப்பணம் நீங்க கட்டி ஆகணும். சரிங்களா? பட் அது சம்டைம் வந்து உங்களுக்கு எப்படி பார்க்கிறது, என்ன மாரி செய்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமலுக்கு இருக்கும். அதுக்கு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம இந்த வீடியோக்கு மேல குடுத்திருப்போம். அத நீங்க ஜஸ்ட் டச் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணினதுக்கு அப்புறம் வந்துட்டு அதில ஏகப்பட்ட விஷயங்கள் குடுத்திருக்காங்க. இப்ப டிரைவிங் செய்ற நண்பர்களுக்கு மாத்திரம் அல்ல வந்து, சிலவங்களுக்கு இக்காம முடிஞ்சிட்டா, முடியலையா அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளலாம். அதே மாரி வந்துட்டு சிலவங்க உம்ரா இதுக்கு போவாங்க. பத்தாவதுல பஸ் எடுத்து உம்ராவுக்கு போவாங்க. சம்டைம் வந்துட்டு அவங்களோட இக்காமா வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில வந்துட்டு சம்டைம் மக்காவுல வந்துட்டு போலீஸால செக் பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த செக் பண்ணி உங்களுடைய இக்காமாக்கு ரிஜிஸ்டர் ஆயில்லன்னு சொன்னா உங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. சும்மா இதெல்லாம் வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா காசையும் குடுத்து உள்ளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா. அதுக்காக வந்து அந்த அப்ளிகேஷன பயன்படுத்துங்க. பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு நெறைய இருக்குது. அதுக்கு நம்ம குடுக்குற லிங்க்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறம் உங்க ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச கைக்கு அந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இப்படித்தான் வந்திருக்கும். சரிங்களா? இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதுல கீழுக்கு நீங்க வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் கேட்குது. பட் அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல வந்து. மேல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 3 டாட் இருக்கு. சரிங்களா? இந்த 3 டாட்ட வந்து டச் பண்ணுங்க வந்துட்டு. இப்ப சாதாரணமா நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்குறதா இருந்தால், இந்த அப்ளிகேஷன ஃபுல்லா உங்களோட கைக்கு எடுக்கிறதாக இருந்தால், இந்த 3 டாட்டையும் நீங்க டச் பண்ணீங்கன்னு சொன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி வரும். இந்த கிரியேட் அக்கவுண்ட் குடுத்த கைக்கு வெப்சைட் போகும். வெப்சைட் ஐடி போன கைக்கு உங்களோட இக்காமா நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் குடுத்து, நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு மறுபடியும் இந்த உங்களுடைய என்ன யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ, அத குடுத்து நீங்க ஓப்பன் பண்ணலாம். அந்த Facebookஓ, இமெயில் ஓப்பன் பண்ற மாரி தான் இது வந்து. சரிங்களா? அதே மாரி வந்துட்டு நம்மளுக்கு தேவையே இல்ல. நெறைய பேர் அத கவனிக்கவே மாட்டாங்க. அதுக்கு டைமும் இருக்காது. கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா, பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிக்குது. அந்த பப்ளிக் சர்வீஸ் வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ண கைக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு இப்படி வரும். இதுல வந்துட்டு ஏகப்பட்ட ஃபியூச்சர் குடுத்திருக்காங்க. பட் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹஜ், உம்ராக்கு போறவங்களோட இது வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆயிக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளலாம். அதே மாரி நீங்க மெடிக்கல் போகும்போது உங்களோட ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது மூச்சு வாங்குது அப்படின்ட்டா கூட இதனூடாக குடுத்திருப்பாங்க. அத செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதே மாரி வந்துட்டு இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களோட இக்காம எப்ப முடியுது அப்படிங்கிறத இதனூடாக நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். இக்காம முடியறது வந்துட்டு இத டச் பண்ணுங்கடா. பாருங்க இக்காம வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத டச் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, அடுத்த கட்டமாக மேலுக்கு பாருங்க வந்துட்டு இக்காம நம்பர் கேட்குது. இந்த இக்காமா நம்பர்ன்னு குடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அடுத்த கட்டமாக உங்களுக்கு வியூ கேட்குது. அந்த வியூவ குடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கீழ காட்டும். எத்தனாம் தேதி இந்த இக்காமா முடியுது அப்படின்னு சொல்லி. இப்ப சாதாரண பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய இது கபிலர் வந்து ஒரு 5 வருஷம் தான் உங்களுக்கு இக்காம செய்றாங்க. பட் வருஷம் வருஷம் ரினிவல் பண்றாங்க. சிலவங்க ரினிவல் பண்ண மாட்டாங்க. நீங்க மாட்டுனதுக்கு அப்புறம் தான் மக்க விஷயங்கள பார்ப்பாங்க. அதனால நீங்க இதனூடாக செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களோட இக்காமா நம்பர குடுத்துட்டு, நீங்க வியூ குடுத்தீங்கன்னு சொன்னா, அடுத்த கட்டமாக உங்களுக்கு அந்த எத்தனாம் தேதி முடியுது அப்படிங்கிறத காட்டும். வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு இக்காமா நம்பர குடுத்து காட்டுறேன். 240 இப்ப பாருங்க வியூ குடுக்குறேன். சரிங்களா? வியூ குடுத்தனுச்சுன்னா, இங்க லோடிங் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இங்க காட்டும் வந்துரும். எத்தனாம் தேதி இந்த காம் முடியுது அப்படிங்கிறத காட்டும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த முடியிற டேட் வந்து காட்டிக்கு, காம நம்பர் காட்டிக்குது அப்படி இருக்கு. சரிங்களா? அதே மாரி இப்ப இது வெளிய வந்துரும். வெளிய வந்துட்டு இதுல டிரைவிங் செய்ற நண்பர்கள் வந்துட்டு ஈஸியான வழிமுறைகள்ல நீங்க வந்து இப்ப உங்களுக்கு முக்காலஃபா இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணுமாக இருந்தால், நீங்க இந்த டிராபிக் வியூ இருக்கு தானே, இத நீங்க டச் பண்ணீங்கன்னு சொன்னா, அடுத்த கட்டமாக உங்களுடைய இக்காம நம்பர் கேட்கும். சரிங்களா? இந்த இக்காம நம்பர நீங்க குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வியூ குடுத்தீங்கன்னு
பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு என்னென்ன இடத்துல என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கிறீங்க? சிக்னல் பாய்ஞ்சிருக்கீங்களா? ஸ்பீட் கேமரா போயிருக்கீங்களா? பெல்ட் போடாம போயிருக்கீங்களா? அல்லது வந்துட்டு ஏதாவது நோர்பார்க்கில நின்றுருக்கிறீங்களா? எல்லா தவறுகளையும் போட்டு இவ்வளோன்னு சொல்லி அந்த இது பணத்தையும் போட்டிருப்பாங்க. அதாவது நீங்க கட்ட வேண்டிய அதாவது நீங்க தப்பு செய்து கட்ட வேண்டிய பணத்தையும் போட்டிருப்பாங்க. அத பார்த்து உங்க கபில்ட்ட சொல்லியோ அல்லது நீங்க கட்டிட்டு நீங்க போலாம். இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மோட நெருங்கிய நண்பர்களுக்கு வந்து சவுதி ஏர்போர்ட்ல அதே மாரி தான் போயிட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாது. உள்ள வச்சுட்டாங்க. ரூ. 2000 கட்டிட்டு போ சொல்லி. பட் அதுக்கப்புறம் வந்து என்னைட்ட தான் கால் பண்ணி சொன்னாரு. இப்படி இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் இக்காமா நம்பர் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு விளங்குச்சு. அவர் வந்துட்டு இந்த ஸ்பீட் கேமரா பாய்ஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது. சரிங்களா? அதே இதுல குத்தங்கள் செஞ்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு வெளியில ஏர்போர்ட்ல போனீங்கன்னு சொன்னா, சம் டைம் வந்து போற பிரயாணம் நின்று ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு தெரியும் தானே. இவ்வளோ ஆர்வமா, இவ்வளோ இதா போறீங்க நீங்க வந்து எவ்வளோ சந்தோஷமா போறீங்க. இடையில ஏதாவது ப்ளோக் ஆயிட்டுச்சுன்னா, இவ்வளோ கஷ்டப்படுவீங்கங்கிறது ப்ளோக் பண்ணப்பட்டவங்களுக்கு தெரியும் வந்துட்டு. சும்மா ஈஸியா இருக்கிறவங்களுக்கு விளங்காது வந்துட்டு. ஆகையினால தான் உங்களுடைய இக்காமா நம்பர குடுத்து நீங்க செக் பண்ணிட்டு போனீங்கன்னா, தைரியமா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயந்துலாம் நீங்க போ வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்களா? இதுல குடுத்து நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கட்டமாக வந்துட்டு இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் குடுத்திருக்கிறாங்க. நான் முக்கியமான விஷயம் 3யும் சொல்லிக்கிறேன். மக்கிய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய கபில் வந்து உங்களுக்கு நாட்டுக்கு அனுப்புறான்னுச்சுன்னா, எப்ப மறுபடியும் எடுக்கிறான்? அதாவது ரீஎன்ட்ரி அடிச்சிருக்கிறானா? அல்லது நோ என்ட்ரி அடிச்சிருக்கிறானா? அப்படிங்கிற சகல விஷயத்தையும் இதனூடாக நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். 3 விஷயத்த நான் முக்கியமான விஷயம் காட்டிக்கிறேன். அத நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். நம்மளுக்கு தேவை அக்காமா முடியுதா? முடியலையா? அப்படிங்கிறது. அதே மாரி நம்ம அ வாகனம் ஓட்டும் நண்பர்கள் வந்துட்டு வாகனம் ஓட்டும்போது நம்ம என்ன குத்தங்கள் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஹஜ், உம்ரா போறவங்க இந்த இத வந்துட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது உம்ராவுக்கு போறவங்க உங்களோட அக்காம நம்பருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். விளங்குதா? இவ்வளவுதான் விஷயம் வந்து இன்ஷால்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் வந்துட்டு. புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாரி நிச்சயம் மக்கிய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஷேர் பண்றதால எதுவும் குறைஞ்சிராது. ஷேர் பண்ணி மக்கிய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மற்றும் நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே!